உன் பொண்டாட்டியும் பொம்பளை பிள்ளையும் ஒரு நாளைக்கு யூபிக்கோ பீகார்க்கு அனுப்பி பாரு. இல்ல தைரியம் தான் உங்கள் மகளை அனுப்பிடுங்க. ஒரு நாளைக்கு யூபிலயோ பீகார்லயோ தனியா தங்கி வரது. ஊபியிலையும் பீகார்லயும் அப்படி என்னதான் இருக்கு? எப்போ பேசினாலும் இதே டைலாக் தான் பேசுறாங்க டாக்டர் ஷர்மிளா அக்கா. முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. நல்லாட்சியை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் திமுகவிற்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்றால் ஆட்சி செய்கிறவர்களை தானே கேட்க முடியும். இந்த ஷர்மிளா அக்கா எதை கேட்டாலுமே நீங்க ஓபியில போய் பாருங்க, பீகார்ல போய் பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு என்று பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த தவறு நடந்தாலும் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு அதை நியாயப்படுத்தும் நோக்கிலேயே பேசி வருகிறார். நடந்த தவறு இனி நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று பேசாமல் ஓபியையும் பீகாரையும் ஒப்புமைப்படுத்தியே பேசிக் கொண்டிருக்கிறார். முதலில் தமிழ்நாட்டை பாருங்கள். சரி, இவ்வளவு சொல்கிற நீங்கள் ஏன் காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் வீட்டிற்கு சென்று பார்க்கவில்லை? சென்று பாருங்கள், அவர்கள் துக்கத்தில் பங்கு பெறுங்கள். சரி, உங்களுக்கு ஓபி பீகார் செல்லவே நேரம் சரியாக இருக்கும். தலைவர் விஜய் அவர்கள் அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறியிருந்தார். நம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ இல்லை துணை முதல்வர் உதயநிதி அவர்களோ ஏன் செல்லவில்லை? ஓட்டுக்காக ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஓட்டு மட்டும் வேண்டுமா? ஓட்டு போடும் மக்கள் உங்களுக்கு வேண்டாம், அப்படித்தானே? வார்த்தைக்கு வார்த்தை விஜயை விமர்சிக்கும் நீங்கள் அவர்தான் வருங்கால மக்களின் முதல்வர் என்பதை அறியும் காலம் மிக விரைவில். மக்கள் சரியான தீர்ப்பை 2026 உங்களுக்கு கொடுப்பார்கள்.